வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே வந்து தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் கீழே மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் செகண்ட் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கம் கலர் இருக்கும், அதில் பிளாக் கலரை கொடுத்துக்கோங்க. கீழே ப்ரஷ்ஷோட சைஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ரஷ் சைஸை கொடுத்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் அப்படியே ட்ராப் பண்ணுங்கள் கீழே. இப்போ நான் எப்படி ட்ரா பண்ணுறேனோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு ட்ரா பண்ண இமேஜை செலக்ட் பண்ணி அதை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட்டாக நம்ம ஷேடோ மாதிரி செட் பண்ணுறதுனால நீங்கள் நல்லா ஜூம் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கீழே செட் பண்ணிவிட்டு அந்த ஹேண்ட் ரைட்டிங்குடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் இப்போ ஃபுல்லாக வந்து -100 கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அஸ் லேயர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ அப்படியே அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு மட்டும் இப்போ டூப்ளிகேட் எடுத்த ஃபோட்டோவுக்கு மட்டும் ஸ்டேச்சுரேஷனை தேவையான அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் இந்த டூப்ளிகேட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு மாஸ்க்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. அது கீழே ஷேப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதில் செகண்ட் ஷேப்பை கொடுத்துக்கோங்க. செகண்ட் ஷேப்பை கொடுத்துட்டு அப்படியே ஷேப்பை விட்டு பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு இப்போ இந்த இமேஜை வந்து கிராப் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஒரு ஆஃப் சைஸ் இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் இந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து இந்த இடத்துல செட் பண்ணிடுங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் கரெக்டாக ஃபுல்லாக நம்ம டூப்ளிகேட் எடுத்தால் லேயர் பண்ணோம். ஸோ அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதை லைட்டாக வந்து ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ இந்த மாதிரி கீழே செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருக்கோங்க. கரெக்டாக வந்து அந்த மியூசிக் பிளேயர் வந்து அந்த ஃபோட்டோ கீழே இந்த மாதிரி கீழே கார்னரில் கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கலர்ஃபுல் ஃபோட்டோவும் இருக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு ஸ்டார் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே அதோட கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கலர்ஸ் தேவையோ அந்த கலரை நீங்கள் செட் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துடுங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ மேலே இருக்க அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது பேக்ரவுண்டில் இருக்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு பிரைட்னஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. லைட்டாக மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஸ்டார் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.